சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இடித்து எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுக்கக்கூடாது, இடித்து வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இடித்து வந்து ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து இடித்து வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். கடுகு தேவையான அளவு, கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து வெங்காயம் இருக்கு இல்லையா, தட்டி வச்ச வெங்காயம், இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். ஸோ 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து முழுசாக போட்டுக்கலாம், கட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் போடுறேன். 2½ ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து வீட்லேயே அரைச்சிது அப்படிங்கிறதுனால காரம் வந்து அவ்வளோக்கு இருக்காது. ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். இப்போ வந்து இதில் தேவையான அளவு மோர் வந்து ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மீதி மோரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக மோரெல்லாம் இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து சூடாக ரைஸ் கூட வந்து ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.